தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நேற்று அதாவது 14th அன்னைக்கு நமக்கு அட்மிட் கார்டு நீட்டுடைய எக்ஸாம்க்குரிய அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் அதை செக் பண்ணல அப்படின்னு சொன்னால் உடனே வந்து neet.nta.nic.in அப்படின்னு சொல்கிற அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய நீட்டுக்குரிய அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு விஷயம் இருந்தது, அதை நான் ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணிட்டு அந்த அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்றது அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணி கடைசியில் வந்தீங்கன்னா கேண்டிடேட் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த கேண்டிடேட் ஆக்டிவிட்டியில் 2 லிங்க் கொடுத்துருப்பாங்க. ரீஃபண்ட் வெரிஃபிகேஷன் லிங்க் அப்படின்னு வெரிஃபிகேஷன் லிங்க்னு ஒன்று இருக்கும். 2வது அட்மிட் டவுன்லோட் லிங்க்னு ஒன்று இருக்கும். ஸோ எல்லாருமே கம்பல்சரி அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணுற எல்லாருமே செய்யணும். ஃபர்ஸ்ட் வேலை என்ன அப்படின்னா, உங்களுடைய ரீஃபண்ட் அந்த வெரிஃபிகேஷன் லிங்க்னு இருக்கு இல்லையா, அதில் உள்ளே போயிட்டு உங்களுடைய பேங்க் டீட்டெயிலு, அக்கௌண்ட் நம்பர் அது எல்லாமே கொடுத்து, பேர் அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்து வெரிஃபை பண்ணணும். நீங்கள் ஏற்கனவே வந்து செக் புக் அப்லோட் பண்ணியிருந்தாலும் பேங்க் டீட்டெயிலாம் கொடுத்துருப்பீங்க அந்த ரீஃபண்டுக்காக. நீங்கள் பண்ணியிருந்தாலுமே திரும்ப ஒரு தடவை கொடுத்து அது வெரிஃபை ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய 2வது லிங்க்ல போய் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இது கம்பல்சரி எல்லாருக்கும் செஞ்சுருங்க. டைரெக்டாக டவுன்லோட் பண்ணீங்கன்னா அட்மிட் கார்டு உங்களுக்கு டவுன்லோட் ஆகாது. இது ஒரு விஷயம். ரைட்டுங்களா? அடுத்தது இந்த அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறோம். அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள் உங்களோட அட்மிட் கார்டு பேர், 2வது ரோல் நம்பர் இருக்கும். இது எல்லாமே செக் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக உங்களுடைய எக்ஸாம் சென்டர் எங்கே அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. சில பேர் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து மாற்றுறதுக்கு அவங்க ஏற்கனவே ஒரு ஆப்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த எக்ஸாம் சென்டர் யாராவது மாற்றிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மாற்றின எக்ஸாம் சென்டர் வந்திருக்கா அப்படின்றத ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இல்ல அப்படின்னா, ஏற்கனவே வந்து பழைய எக்ஸாம் நீங்க எழுதினீங்க இல்லையா? அதனுடைய சென்டர் அப்படியே வந்திருக்கும் சில பேருக்கு. அப்படி இருந்தாலுமே அது இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. இது வந்து 1. ஸோ ஏற்கனவே நீங்க போன சென்டரா இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அது எவ்வளோ தூரம் இருக்கு, எத்தனை மணிக்கு போகணும், எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் வந்து யாராவது நீங்க உங்களுடைய சென்டரை மாத்திருந்தீங்க, எக்ஸாம் சென்டர் வந்து மாத்த முடியாது, சிட்டிய தான் மாத்தணும்னு சொன்னாங்க. அப்படி நீங்க சிட்டிய மாத்திருந்தீங்கன்னு சொன்னா, அப்ப சென்டருமே ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். அப்படி சென்டர் மாறி இருந்து உங்க சிட்டி மாறி இருக்குதுன்னா, அது எவ்வளவு தூரத்துல இருக்கும்? அப்ப நம்ம எத்தனை மணிக்கு கிளம்பலாம்? அப்படின்ற விஷயங்கள பார்த்து. ஏன்னா இன்னும் ஒரு 6 நாட்கள் நமக்கு இருக்கு கரெக்ட்டா. இந்த 6 நாட்களுக்குள்ள நீங்க படிக்க வேண்டிய விஷயங்களும் நெறைய இருக்கு. அதையுமே பேரலா பார்க்கணும். இந்த அட்மிட் கார்ட டவுன்லோட் பண்ணி, அதையும் முறையா நீங்க ஃபில் பண்ணி வைக்கணும். திரும்ப ஒரு தடவ நம்ம வந்து ரிமைண்ட் பண்றோம். ஏற்கனவே நீங்க அட்மிட் கார்ட ஃபில் பண்ணி, டவுன்லோட் பண்ணி, ஃபில் பண்ணியிருப்பீங்க எல்லாருமே. சேம் ப்ராசஸ் அப்படியே இதுல பண்ணணும். எந்த ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது. சரிங்களா? இதுல நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, ஆ எக்ஸாம்க்கு நீங்க அப்ளை பண்ணும்பொழுது, உங்க அப்ளிகேஷன் நம்பர்ல எந்த ஃபோட்டோ ஒட்டுறீங்களோ, சேம் ஃபோட்டோ கண்டிப்பா இருக்கிற மாரி பார்த்துக்கணும். அதே ஃபோட்டோ தான் உங்க அட்மிட் கார்டுல பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவா இருந்தாலும் சரி, போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோவா இருந்தாலும் சரி, 2மே உங்க அட்மிட் கார்டுல ஒட்ட வேண்டியது சேம் ஃபோட்டோ ஒட்டணும். ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் பேஜ பொறுத்தவரைக்கும் உங்களுடைய லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பாக்ஸ் குடுத்துருப்பாங்க இல்லையா? அதுல வந்து உங்களோட ஃபோட்டோ ஒண்ணு ஒட்டுறீங்க. உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரஷன் ஒண்ணு குடுக்குறீங்க. உங்க சைன் ஒண்ணு போட போறீங்க. உங்க சைன பொறுத்தவரைக்கும் இன்விஜிலேட்டர் முன்னாடி தான் போடணும். இப்பவே நீங்க போடக்கூடாது. ஆனா ஃபோட்டோ மட்டும் நீங்க கரெக்ட்டா ஒட்டணும். சேம் ஃபோட்டோ இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. இன்கேஸ் அந்த ஃபோட்டோ உங்க கையில இல்ல, ஏற்கனவே நான் ஒட்டிட்டேன், இப்ப கையில இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதே ஃபோட்டோ, அதே ட்ரெஸ் போட்டு திரும்ப ஒரு ஃபோட்டோ எடுத்து மறுபடியும் ஒட்டணும். பேக்கிரவுண்ட் அதுல என்ன எடுத்தீங்களோ சேம் பேக்கிரவுண்ட் வச்சு புதுசா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கங்க. ஒரே மாரி இருக்கிற மாரி. 2ண்ட் பேஜ்ல தான் உங்களுக்கு போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கும். பெரிய பாக்ஸ் குடுத்துருப்பாங்க. அதுல உங்களுடைய போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோவ பேஸ்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஆ சைன் போடுற இடத்துல இன்னொரு இடத்துல சைன் போட வேண்டியது இருக்கு இல்லையா? அதே இடத்துலயுமே நீங்க உங்க ஹால்ல தான் போய் போடணும். இன்விஜிலேட்டர் முன்னாடி. உங்களோட சைன பொறுத்தவரைக்கும் இப்ப எதுவுமே போடக்கூடாது. இவ்வளவுதான் அட்மிட் கார்டோட ப்ராசஸ். கண்டிப்பா எல்லாருமே உங்களுடைய அட்மிட் கார்ட ஒரு 2 காப்பியாவது கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. கிளியரா தெரியும் அதுக்காக. 2 காப்பியாவது குறைந்தது கலர் பிரிண்ட். ஒரு 3, 4 காப்பி இல்ல ஒரு 5 காப்பியாவது பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்து வச்சுக்கோங்க. சேஃபர் சைடு. இது எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா, இப்ப நீங்க அட்மிட் கார்ட எடுத்துட்டு போறீங்க எக்ஸாம்க்கு. இது வந்து 1. 2வது உங்களுடைய கவுன்சிலிங் டைம்ல கண்டிப்பா இன்னொரு கார்டு கண்டிப்பா தேவை. ஏன்னா கவுன்சிலிங்க்கு மறுபடியும் நீங்க அப்ளை பண்ணணும் இல்லையா? அப்ப இதெல்லாமே கேட்பாங்க. உங்க சாஃப்ட் காப்பி நீங்க டவுன்லோட் பண்ற அந்த சாஃப்ட் காப்பியுமே எடுத்து பத்திரமா ஒரு டிரைவ்லயோ இல்ல ஒரு பென் டிரைவ்லயோ உங்க சிஸ்டத்திலயோ எடுத்து பத்திரமா சேவ் பண்ணி வைங்க ஒரு ஃபோல்டர் போட்டு. சரி இது வந்து முடிஞ்சது. கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துறீங்க ஆர் பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்துறீங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு நீங்க போகணும். அது வந்து ஆதார் கார்டா இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது கவர்மெண்ட்டோடைய ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு போற மாரி இருக்கும். ஸோ ஆதார்ல ஆல்ரெடி நீங்க வெரிஃபையும் பண்ணியிருப்பீங்க. அதுலயுமே எந்த இஷ்யூமே கிடையாது. சரிங்களா? இது மட்டும் தான் இப்போதைக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை.
அடுத்தது எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகும்பொழுது, நீங்க செய்ய வேண்டிய அடுத்த 6 நாட்களுக்கு என்னன்றது உங்க ஒரு பிளானர் இல்ல. அடுத்த 6 நாட்கள் என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரே பதட்டமா இருக்கு அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அடுத்த 6 நாட்களுக்கு எப்படி படிக்கணுன்ற ஒரு ஷெட்யூல நான் வந்து உடனே குடுக்குறேன். அது வேணும்னு சொன்னா, 6 டேஸ் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போடுங்க. அந்த கமெண்ட் போட்டீங்கன்னு சொன்னா, எத்தன பேர் கமெண்ட் போடுறீங்கன்னு பார்த்துட்டு, இந்த 6 நாட்களுக்குள்ள ஒரு ஷெட்யூல் நான் குடுக்குறேன். அதன்படி நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ஃபர்ஸ்ட்டு அட்மிட் கார்ட டவுன்லோட் பண்ணுங்க. நான் சொன்ன மாரி பிரிண்ட் அவுட் எடுத்து பத்திரமா வைங்க. ஒரு ஃபைல்ல எக்ஸாம் ஹாலுக்கு போகக்கூடிய திங்ஸ் பெரும்பாலும் எதுவுமே இருக்காது. பட் இருந்தாலும் உங்க ஹால் டிக்கெட், உங்களுடைய ஐடி ப்ரூஃப் இது எல்லாமே பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. டிரெஸ் கோடு என்ன டிரெஸ் கோட் போடணும்னு கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே நீங்க எக்ஸாம் எழுதின பெர்சன் அப்படின்றதுனால, சேம் டிரெஸ் கோட திரும்ப இதில யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.